வரிக்குதிரைக்கு ஏன் உடம்புல கருப்பு கோடுகள் இருக்குன்னு உனக்கு தெரியுமா? அது ஒரு பழைய காட்டுக்கதை, கேளுங்க. இந்த காடு ரொம்ப அழகா இருக்கு. இந்த கெட்டல தண்ணி ரொம்ப சுவையா இருக்கு. இப்படி சுவையான தண்ணி நான் வாழ்நாள்ல குடிச்சதே இல்ல. இனி இந்த கிணறு எனக்கு தான் சொந்தம். யாரும் தண்ணி குடிக்க வரக்கூடாது. எங்கும் தண்ணி இல்ல. அந்த கிணத்துக்கு தான் போகணும். விரைவா தண்ணி குடிச்சிட்டு போவோம். நான் சொன்னேன்ல, யாரும் இங்க வரக்கூடாது. யாராவது காப்பாத்துங்க. யாரோ உதவி கேக்குறாங்க. ராத்திரி வரைக்கும் காத்திருக்கணும், அப்பதான் காப்பாத்த முடியும். நன்றி. நீதான் எங்களை காப்பாத்தின. என்னடா இது? ஐயோ, வெள்ளை குதிரை! அவன் தப்பிச்சு போக கூடாது. என்னோட உடம்பு இப்படி ஆகிடுச்சு. இந்த கோடுகள் உன் வீரத்துக்கான அடையாளம். அப்படின்னா அதனாலதான் வரிக்குதிரைக்கு கோடுகள் வந்துச்சா? கதையில அதுதான். ஆனா உண்மையில இன்னொரு காரணம் இருக்கு. ஜெப்ராவின் கோடுகள் ஈக்களை குழப்பி கடிக்காம தடுக்குது. அதனால அவங்க ஆரோக்கியமா வாழ்ந்தாங்க. நண்பர்களே, இந்த காடு ரொம்ப அழகா இருக்கு. அங்க ஏதோ நீர் சத்தம் கேக்குது. அது நீர்வீழ்ச்சி சத்தம் போல. வாவ், இது பெரிய நீர்வீழ்ச்சி. பாருங்க, ரெயின்போ. நீர் விளையாட்டு. தண்ணீர் சண்டை. கவனமாக இருங்கள் நண்பர்களே. ஏய், இது வாட்டர் ஸ்லைட். இந்த நீர்வீழ்ச்சியில் குதிக்கிறேன். அத பாரு, அது மிக உயரமா குதிக்கிறது. வாவ், அந்த தெரிப்பு மிகப்பெரியது. இப்போது அடுத்த சாகசத்திற்கு செல்வோம். நீரில் நீந்துறது ரொம்ப ஃபன். அங்க ஒரு குகை இருக்கே.
இது மந்திர குகை போல இருக்கு. ஆமா, பாருங்கள் எவ்வளவு பளபளத்தே இருக்கிறது. இந்த படிகங்கள் மந்திர சக்தி கொண்டிருக்கலாம். நான் இங்கு விளையாட விரும்புகிறேன். ஆம், ஆனால் எச்சரிக்கையுடன் செல்லுங்கள். இயற்கையை ரசிப்பதுதான் உண்மையான மகிழ்ச்சி. இது நம்ம பெஸ்ட் அட்வென்ச்சர். ஆமா, உண்மையாவே சிறந்தது. ஒன்றாக இருப்பது மாயாஜாலத்தை உருவாக்குகிறது. இந்த சாகசம் மிக வேடிக்கையாக உள்ள. இந்த நினைவுகள் எப்போதும் நம்முடன் இருக்கும். அங்க பாருங்க, காட்டு நடுவுல ஒளி வருது. நாம போய் பார்த்தாதான் தெரியும். இது சாதாரண ஒளி மாதிரி தெரியல. உத்து நோக்குங்கள் நீங்கள் நண்பர்களே. வாவ், இது மந்திர குகை போல இருக்கு. யாராவது உதவி செய்யுங்க. இந்த குகை என் சொத்து. யாரும் உள்ளே வரக்கூடாது. நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணலாம். ஆமா, பிளான் பண்ணலாம். சரி, நான் ஒரு கிளவர் பிளான் சொல்றேன். அது சேஃபா இருக்கும். நாம யோசிப்போம். ஹேய், இங்க பாரு. இங்க பாரு, இங்க பாரு. குழப்பமா? நன்றி நண்பர்களே. நீங்க நல்ல மனசு உள்ளவங்க. இந்த காடு உங்களை பாதுகாக்கும். நண்பர்கள் சேர்ந்து இருந்தா எந்த பிரச்சனையும் தீரும். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அடுத்த அட்வென்ச்சர்ல சந்திப்போம். சிகப்பு துண்டு வீரன் வந்தான், துணிச்சலோடு முன்னே வந்தான். பயமென்றால் பின்னே போகும், நம்பிக்கைதான் முன்னே போ.